ஒர்க்கிங் ஸ்டைல், அந்த டீம். இங்கே டிசி டீமில் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் இதுதான் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று, இதுதான் ஐடியா, இதுதான் லைன்ஸ், இதுதான் ஸ்ட்ரக்சரு, இதுலேருந்து வாட் டு யூ திங்க்? ஓ, இதை பண்ணுங்கன்னு இருக்காது, சான்ஸே கிடையாது. அவருக்கும் ஆக்ஷன்லாம் இப்படி பார்த்துருக்கோம். தாஸோடைய ஆர்க்கும் அதுதான், போஜராஜோடைய ஆர்க்கும் அதுதான். அது நார்மலாக இல்லை, பயங்கர இன்டென்ஸான ஒரு போர்ஷன். எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கஷ்டமாக இருந்ததுன்னா ஏன்னா அந்த கிளைமேட், அந்த மாதிரி வெதர், யாருக்குமே அந்த யூனிட்ல நான் எப்படி இருப்பேன், போஜராஜா அவங்க ஒரு மைண்ட்ல வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி அவர் அவ்வளோ நம்பினாரு. இந்த மாதிரி ஒரு ரிப்ளை கொடுக்குறான்னா அவனுடைய மனநிலை என்னன்றது தான். அவன் எப்பேற்பட்டவன் அப்பனா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. கிரியாஸின் கிராண்ட் ஃப்ரீடம் சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ். சார் கிருஷ்ணதயாள் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அண்டு ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா ஒரு மனதார பாராட்டு. ஒரு கலைஞன் ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டுக்குள்ளே ஒரு நடிகராக இருந்தால் அது பாராட்டலாம், ஓகே. பட் அந்த ஸ்டேஜ் பண்ணுற அந்த ஒரு கலைஞன், அது உண்மையாக உள்ளே இருந்து அப்படியே அது வெளில வரும். ஸோ அப்படி ஒரு கலைஞனுக்கு இப்படி ஒரு பாராட்டு அப்படிங்கிறது, அந்த கமர்ஷியல் பாராட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று, ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அது இந்த டைமில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. தேங்க்யூ. அதுக்கு மனதார வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சார், அந்த டிசி அந்த பேர், அந்த கேரக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேவரட் ஆஃப் டிசி என்ன சார்? டிசியோட உங்கள் ஃபேவரட் என்ன? எக்ஸெப்ட் போஜராஜ் அண்டு அனிருத் தாண்டி உங்களோட ஃபேவரட் என்ன? ஃபேவரட்டும் இது ரொம்ப எதிர்பார்க்க அப்படின்னும் போது எனக்கு படமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா அமைஞ்சது. ஏன்னா ஒர்க்கிங் ஸ்டைல், அந்த டீம் எல்லாமே. ஸோ இதுவும் ரொம்ப அபூர்வம். எல்லா தடவையும் இந்த மாதிரி நடக்காது, எல்லா படங்கள்லையும் நடக்காது இந்த மாதிரி. அதுதான் நீங்கள் டிசி டீமில் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் இதுதான் சொல்லுவாங்க. ஓகே ஓகே, இதுதான் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று நடந்துக்கிட்டே இருந்தது, ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருந்தது. ஐ திங்க் அதுக்கு முழுக்க காரணம் டைரக்டர் தான், அருண் மாதேஷ் டைரக்டர் தான். ஓகே, இப்போது அடுத்து அதை கேட்க வந்தேன். இப்போ நான் படம் பார்த்ததில் பேக்ட் ஹவுஸ், டிசி பார்த்ததில் பேக்ட் ஹவுஸு. ஸ்டார்டிங்கில் வந்தபோது நான் ஹானஸ்டாக நான் ஆன் கேமரா சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் வந்தபோது ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை அருண் மாதேஸ்வரன் அப்படின்னு சம்திங் வரும்போது ஓகே கத்துனாங்க, ஒரு சில பேர் சூப்பர் ஓன்னு கத்துனாங்க. ஆனால் அந்த லாஸ்ட்டில் ஒரு ஷாட் அது கத்தும்போது அது பிளாஸ்ட் ஆகிடுச்சு தேட்டரு. ரிட்டன் அண்ட் டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் வரும்போது அது ஒரு ரைட்டரோட வெற்றி. அந்த டைரக்டர் ஒரு விஷயம் எடுக்கிறாரு, ஓகே, அந்த கேரக்டரை எழுதி அந்த இப்போ பக்காவாக ஒன்று அமைச்சது ஒன்று. ஸோ அருண் மாதேஸ்வரனோட ரைட்டிங் ப்ராசஸில் நீங்கள் இருந்ததை பற்றி பேசலாமா ப்ளீஸ்? ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஆர்க் ஒன்று கொடுத்துருந்தாரு, ரொம்ப டீப்பு. இப்போது சீன் பேப்பர் வந்துடும் காலையில் ஷூட் ஆரம்பிக்கும் போது, அந்த ஷாட்டுக்கு முன்னாடி சீன் பேப்பர் வரும். அதுலேருந்தே கொலாபரேட்டிவாக இருக்கும். இதுதான் லைன்ஸ், இப்படி தான் நீங்கள் பேசணுன்றது எப்போவுமே கிடையாது. இதுதான் ஐடியா, இதுதான் லைன்ஸ், இதுதான் ஸ்ட்ரக்சரு, இதிலேருந்து வாட் டு யூ திங்க்? நீங்கள் இதில் ஏதாவது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, இப்படி தான் போகும். ஓ, இதை பண்ணுங்கன்னு இருக்காது, சான்ஸே கிடையாது. நான் இந்த லைன் நான் இப்படி எழுதியிருக்கேன், நீங்கள் இதைத்தான் சொல்லணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ அதுதான் சொல்கிறேன், இந்த மாதிரி எல்லா படங்கள்லையும் அமையாது. அண்ட் ரெண்டாவது நான் இல்லை, நீங்கள் அந்த படத்தில் ஒவ்வொரு காஸ்ட்டும் பாருங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே இதுதான். இல்லை அப்போனா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லிருந்த ஒரு எக்ஸாம்பிளாக கேட்குறேன். என்னோட ஃபேவரட் சீன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுல ஐ திங்க் லிஸ்ட்டாக போட்டு சொல்லலாம். பட் அதை ஃபஸ்ட்டு வைக்கணும் அப்படின்னா அந்த போஜராஜோட கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அந்த ஜீப்குள்ளே அஷ்ரப் கிட்ட அந்த பேசுகிற அந்த ஒரு மூமெண்ட் எனக்கு ஐ திங்க் இதை விட ஒரு சிம்பிளாக அந்த கேரக்டரை பற்றி டெஃபினேஷன் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ அந்த சீன் நரேட் பண்ணுறாரு, உங்கள் ஐடியா எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க? அதில் ஒன்றுமே இல்லை. இப்போ அது அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்றது தானே. இப்போ எந்த ஒரு சீனாக இருந்தாலும் லைனாக பார்த்தோன்னா அது வெறும் லைனாக தான் வரும். பர்பஸ் தான் நம்ம கேட்கணும். அவன் நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த போஜராஜ் அப்படின்றவன்
இந்த மாதிரி ஒரு ரிப்ளை கொடுக்குறான்னா அவனுடைய மனநிலை என்னன்றது தான். அவன் எப்பேற்பட்டவன், அப்போனா ஃபேமிலினாலே வீக்னஸ் அப்படின்னு சொல்கிறான்னா அப்போனா அவனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது. இஸ் அ பேச்சுலர் அவனே சொல்லிடுறான், நான் ஒண்டிக்கட்டேன்னு அவன் ஒண்டிக்கட்டேன். பட் அவன் எதனால் அவன் ஒண்டிக்கட்டையாக இருக்கான்? ஸோ அப்போனா அவனுடைய பேக் ஸ்டோரி என்ன? ஏன் அவனுக்கு ஃபேமிலினாலே அவனுக்கு பிடிக்காது? ஏன் அவனுக்கு வந்து ஃபேமிலியை வந்து ஈஸியாக வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வச்சிடலாம் ஃபேமிலியில் இருக்கிறவனை? ஸோ அப்போனா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவங்க ஃபேமிலி, அவனுடைய ஃபேமிலியில் சின்ன வயசில் அவனுடைய அப்பா அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பேக் ஸ்டோரி. இதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக நாங்கள் எழுதியிருந்தோம். ஆமாம், இதெல்லாம் ரொம்ப ரெஃபரன்சஸ்ஸு, இந்த கேரக்டருக்கு வந்து என்னென்ன ரெஃபரன்சஸ்ஸு, என்ன படங்கள், என்ன ஆக்டர்ஸு, என்ன ரைட்டிங் ரெஃபரன்சஸ், அதுக்கப்புறமா இவனுடைய பேக் ஸ்டோரி. இப்போ நீங்கள் சொன்னது தான், இவன் இவனுக்கு என்ன நடந்திருக்கும் சின்ன வயசில், இவன் எப்படி, இவன் ஃபேமிலி என்ன, இதெல்லாம் பேக் ஸ்டோரி. அதுக்கப்புறமா தான் வந்து அவனுடைய கேரக்டர், அவன் பர்சனாலிட்டி, மேனரிசம்ஸ், இவன் என்ன பண்ணுறான், இவன் குடிப்பானா குடிக்க மாட்டானா, இவனுக்கு என்ன விஷயங்கள், இவன் எப்பேற்பட்டவன், சிரிப்பானா சிரிக்க மாட்டானா, இதெல்லாம் தான் மேனரிசம்ஸ். இதுதான். ஸோ இந்த பர்பஸை நம்ம ஒரு வாட்டியும் ஒரு ஷார்ட்டுக்குள்ளேயும் நம்ம இதை கொண்டு வரணும். கொண்டு வந்தோன்னா அது வந்துடும். அதுதான் அவர் ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக வச்சிருந்தார். ஓகே, அதே தான். இப்போ ஒரு விஷயம் நடக்கும், அந்த ஒரு மேன்ஷன் ஃபைட்டில் ஒரு விஷயம் நடக்கும். நம்ம ட்ரைலரில் ஒரு ஷார்ட் பார்த்துருப்போம், இந்த லோகேஷ் கனகராஜ் கத்துற அந்த ஒரு சீக்வன்ஸு, சஞ்சனா அவங்களோட நீங்கள் இருக்கிற சீக்வன்ஸு. அந்த சீக்வன்ஸ் ஐ திங்க் ஓகே, நம்ம ஒரு கேரக்டர் நடிக்க வந்திருக்கோம், அந்த கேரக்டர் கொடுத்து நடிக்கணும், ஓகே. ஆனால் அதில் தியேட்டர் ரியாக்ஷன் அது வேறு மாதிரி இருந்தது. ஐ திங்க் அது கிட்டத்தட்ட இந்த நிறைய படங்களில் அது ஒரு வெற்றியாக பார்க்கப்படும். அந்த ஒரு ஆக்டருக்கு இதுதானே எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட உங்களை வச்சு கொள்கிற அளவுக்கு அந்த படம் பார்த்துருந்தீங்க எல்லாமே ரியாக்ட் ஆனாங்க. அது என்ன சீன் சொல்ல விரும்பலை, அது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பட் அந்த சீன் வந்து இப்போ நீங்கள் நிறைய ட்ராமா பண்ணியிருக்கீங்க, மேபி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஓகே பின்னாடி இப்படி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது. இதெல்லாம் எதிர்பார்க்கறது உண்டா? ஆடியன்ஸோட ரியாக்ஷன் இப்படி வரும்ன்றதெல்லாம் சத்தியமாக எனக்கு அதெல்லாம் ஐடியாவே இல்லை. இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கும்போது ஆடியன்ஸ் கொடுத்த ரியாக்ஷன் அப்போ தான் எங்களுக்கே இதெல்லாம். ஆமாம், ஸோ அது நாங்கள் எதிர்பார்க்கல. பட் ஆனால் அவன் ஏன் அங்கே கத்துறான், அண்டு இவென்ச்சுவாலிட்டி தான் அதுதான ஆர்க்கு. இப்போது தாஸோடைய ஆர்க்கும் அதுதான், போஜராஜோடைய ஆர்க்கும் எண்ட் பாயிண்ட் அதுதான். ஸோ அங்கே வரும்போது அது ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கதையிலையும் அந்த கேரக்டர்ஸோடையும் இருந்திருக்கிறதுனால தான் அந்த இது ஓகே இப்போ ரியாக்ஷன். ஏன்னா அது ரொம்ப இன்டெப்த்தாக இருந்தது, ரொம்ப டெப்த்தாக இருந்தது அந்த சீக்வன்ஸு. ஆமாம், இருக்குடா டே அப்படின்னு கத்தும்போது ஐ திங்க் சம்திங் அது அப்படி இருந்தது. அது ஓகே சார். இப்போ நார்மல் ஒரு சீனை பெர்ஃபார்ம் பண்ணுறது ஓகே, இப்போ கன்னை வச்சுட்டு ஒரு போலீஸ் கேரக்டர் ஒன்று அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு வரது ஓகே. பட் இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்ஷன் ஐ திங்க் இன்ஸ்பெக்டர் ஹிஸ்ட்ரியில் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்க. பட் இதில் ரொம்ப டெப்த்தாக இருந்தது எல்லாமே. எஸ்பெஷலி பேசலாமா, கிளைமேக்ஸ் பற்றி பேசலாமா, எப்படி அந்த இது நடந்தது அப்படின்னு? ஏன்னா அது நார்மலாக இல்லை, பயங்கர இன்டென்ஸான ஒரு போர்ஷன். எல்லாமே நடிப்பு அப்படிங்கிறத தாண்டி அந்த இன்டென்ஸ் இருந்தது. ஸோ கிளைமேக்ஸ் பற்றி பேசலாம். கிளைமேக்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா, ஏன்னா அது கிளைமேட் அந்த மாதிரி வெதரு, ஐ மீன் உங்களுக்கு வந்து இட்ஸ் மண்ணு தான், டோட்டலாக மண் கான்க்ரீட்டில். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது கிளைமேக்ஸு. பட் ஆனால் எடுக்க எல்லாருக்குமே அது நல்லா தெரியும், இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ அதுதான். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் டைரக்டர் சார், டிஓபி முகேஷ், அதுக்கப்புறமா ஸ்டண்ட் மாஸ்டர் பிரபு சார் மாஸ்டர், எல்லாருடைய எஃபர்ட்டும் அதில் ரொம்ப கிளியராக எண்ட் ரிசல்ட் அவங்களோட எஃபர்ட். லோகேஷ் சார் வந்து கடைசியில் அந்த இதை ஃபுல்லாக ஒரு பேசிக்காக எல்லாம் முடிச்சுட்டு பார்த்த போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. ஓகே, நல்லா வந்திருக்கு. ஏன்னா அவருக்கும் ஆக்ஷன்லாம் எப்படி பார்த்துருக்கோம், அவரோட டைரக்ஷன். ஆமாம், அவர் எப்படியெல்லாம் ஃபைட் சீக்வன்ஸ் அவர் படத்துலலாம் வச்சுருக்காங்க. ஸோ அது அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் சந்தோஷப்பட்டதுனால தான் எங்களுக்கே வந்து இவருக்கே மாஸ்டருக்கே சந்தோஷம் வரும், இவருக்கே கான்ஃபிடென்ட் இருக்குன்னும் போது ஸோ வி வர் ஹாப்பி. ஏன்னா அது ஆடியன்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் தலைவாசல் விஜய் சார் கூட அந்த ஒரு சீன் ஒன்று இருந்தது. ஐ திங்க் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சீன் அது வந்து நீங்கள் அந்த ஃபேமிலியை கனெக்ட் பண்ணி அது ஐ திங்க் அது நக்கல் ஒன்று இருக்கும் அந்த டைலாகோட அந்த பாடி லாங்குவேஜில். அது பயங்கரமாக இருந்தது அந்த அரசோட அந்த சீன் பண்ணும்போது. ஏன்னா தலைவாசல் சாருக்கும்
இது புதுசு இல்லை, பெரிய- பூந்து விளையாடுவா. ஆமா. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசலாமா? இல்லை நாங்கள் அந்த 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 ஈவினிங் மட்டும்தான் அந்த படத்தில் எங்களுடைய ஓகே. ஏன்னா அது வந்து ஒரு நாளில் நாங்கள் அதை ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம் அந்த அந்த இதை. பட் வி ஹேவ் காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால நாடகத்தை பற்றி தேட்டரை பற்றி ரொம்ப அதுதான் கேட்குவேன். ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் அவர் ஜெம் ஆஃப் அ பர்சன். அவரை பற்றி எனக்கு நிறைய தெரியும் முதல்லயே. ஏன்னா காமன் சர்க்கிளில் அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறது உண்டு. அதனால் நிறைய காமன் நேம்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வி ஹேட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சேட். எவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருந்தார் பாருங்க. அந்த சீன் வந்து இந்த சீன் இப்படித்தான் அப்படின்னும் போது அவர் எந்த ஒரு இஷ்யூ இல்லை, அழகாக வந்தார். டக்குன்னு முடிச்சுட்டு குயிக்காக முடிச்சுட்டு போயிட்டோம். ஏன்னா தட் வாஸ் தி ஏன்னா ஈஸி ஆகிட்டோம். ஏன்னா எனக்கு அந்த நர்வஸ்னஸ் இருக்கும். இவர் சார் இப்படி இருக்காரு, பட் எப்படி இவரோட நான் எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு இனபிஷனும் இல்லாமல் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கொடுத்தேன். ஓகே, பெரிய இப்போ இதில் இப்போ ஒரு படம் வெற்றி அடையுது அப்படின்னா அது ரைட்டிங், டைரக்ஷன், அந்த பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் ஓகே சார். ஆனால் அந்த டேரக்டர் முடிவு பண்ணணும் இவர் தான் அந்த கேரக்டருக்கு ஆப்டானவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் டிசியோட ஒன் ஆஃப் த பெரிய ப்ளஸ் வந்து அந்த கேஸ்டிங். ஆமாம், அது வந்து ஐ திங்க் 100 மார்க்ஸே நான் கொடுப்பேன். அந்த போஜராஜோட கேங்கை ஃபிக்ஸ் பண்ணி ஐ திங்க் இந்த அஷ்ரஃப் கேரக்டருக்குலாம் பிக் பண்ணி போட்ட பர்சன்லாம் பிச் பர்ஃபெக்ட். அந்த மாதிரி அதே மாதிரி தாஸோட கேங்கு சந்திரால வாமிகா மேம் பிக் பண்ணது அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸ்டிங்காகவே அது பயங்கரமாக உட்காந்துருச்சு. ஆமாம், அது பெரிய சக்ஸஸாக அமைஞ்சிருச்சு. ஸோ அஷ்ரஃப் கேங் அவங்கள பற்றி அஷ்ரஃப் வந்து பாலாஜி தேவி பிரசாத் அவனை எனக்கு கொஞ்சம் நல்லாவே பரிச்சயம். நாடகம் பண்ணியிருக்கோம், பொன்னியின் செல்வன்ல அவரும் வந்திருக்கு. ஸோ அதனால் ஐ நோ ஹிம் ஆல்ரெடி. ஸோ எனக்கு அது எனக்கும் சரி அவருக்கும் சரி அது ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சார் அருண் எப்படி பிக் பண்ணார் உங்களை? எனக்கு அதை சொல்ல முடியுமா? அஷ்ரஃபியா அருண் மாதேஸ்வரன் உங்களை எப்படி என்ன பிக் பண்ணதா? ஏன்னா இப்போ நிறைய அது எனக்கே தெரியும், ஸ்டேஜ் கனெக்ஷன் நிறைய இருக்கு, அதனால நான் கேட்குறேன். அந்த கேள்விக்கு வந்து இன்னும் நானே கன்வின்ஸ்டா இல்லை. ஏன்னா கேட்குறேன்னா இப்போ சஞ்சனாவோட ஃப்ரெண்டா ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு ஹோட்டல்ல. சஞ்சனாவோட ஃப்ரெண்டா ஒரு சிங்கர் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்க ரியல் லைஃப்ல சிங்கரு, அவங்க இங்கே கிடையாது, வேற ஒரு கண்ட்ரியில் இருக்க ஒரு தமிழ் பேசுகிற ஒரு பொண்ணு அவரை கேஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் ஸ்டேஜ்லேருந்து கனெக்ட் வந்திருக்கீங்க. அப்போ லொக்கேஷன் வாமிக்கா மெயின் கேஸ்ட் விட்டுலாம். அந்த கேங்கை பிக் பண்ணது பயங்கரமாக பிக் பண்ணியிருக்காரு. அதனால கேட்குறேன் உங்களை எப்படி பிக் பண்ணாரு அப்படின்னு. நீங்கள் கேட்டிங்களா அது அவர்கிட்ட? நான் கேட்டிருக்கேன். பட் இன்னும் கூட அதுக்கு எனக்கு அதான் சம்டைம்ஸ் சில விஷயங்கள் அமையும் அப்படின்றது தான். ஏன்னா அவர் வந்து என்னுடைய நாடகம் பார்த்துருக்காரு சார். ஆமாம், அருண் சார் வந்து பொன்னியின் செல்வன் பார்த்துருக்காரு, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ரிஷி பார்த்துருக்காரு, ஜமா பார்த்துருக்காரு, மாடர்னில் சென்னை பார்த்துருக்காரு, இது எல்லாமே பார்த்துருக்காரு. ஸோ அவர் என்னை மீட் பண்ணி நரேட் பண்ணும்போதும் சரி, என்னுடைய கேரக்டர் பற்றி நரேட் பண்ணும்போதும் சரி, ரொம்ப கிளியராக இது நான் பண்ணுற மாதிரி தான் என்கிட்ட சொல்லிட்டு முடிச்சிட்டார். அவ்வளோதான். ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட்டோ இல்லைனா லுக் டெஸ்ட்டோ. ஏன்னா நான் அவருக்கு ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது இதை விட இன்னும் தாடியும் முடியோடு இருந்தேன் படத்தோடைய கண்டினியூட்டிக்காக. ஸோ ஷூட்டுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் ஷேவே பண்ணேன். ஓகே, ஆனால் சொல்லிட்டு போயிட்டாரு ஷேவ் பண்ணணும் ஃபுல் ஷேவ். ஆமாம்மா, அது எனக்கு தெரியும். ஸோ நான் எனக்கு பட் ஆனால் இந்த ஷூட் கமிட்மெண்ட் இருக்கிறதுனால ஐ குடன்ட். ஸோ யாருக்குமே அந்த யூனிட்ல நான் எப்படி இருப்பேன், போஜராஜா அவங்க ஒரு விஷயத்த ஒன்று மைண்டில் வச்சுருக்காங்க, பட் நான் வந்து வேற மாதிரியா வந்துக்கிட்டு இருக்கேன். அது அந்த லுக்கில் நான் இன்னும் வரவே இல்லை. ஸோ அதையும் தாண்டி அவர் அவ்வளோ நம்பினார் இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அது ஏன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஐ எம் ஃபார் எவர் இண்டெட்டட் டு ஹிம். என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். இல்லை அருண் சார் பார்த்தா நான் இதை தான் கேட்கும் ஃபர்ஸ்ட். அந்த கேஸ்டிங் எப்படி சார் பிடிச்சி போட்டு ஒன்றும் இல்லை. சரத்ரு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், அந்த சேட்டு கேரக்டர் பேரே சமயூனிக்கான பேர். அது என்னுடைய ஃபேவரட் கேரக்டர். வண்டி ஏறா அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி பேரை சொல்லும் போதெல்லாம் ஒரு பயங்கரமா ரொம்ப எனக்கு அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் டிசி. இப்போ இந்த ஜமா பேசும்போது இப்போ உங்களோட கேரக்டர் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரைட்டிங் ப்ராசஸ்ல இருந்தது. எனக்கு பாரியை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இப்போது நிறைய பேர் இந்த ஜென்சி கிட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு அன்பே டயானா சூப்பர் பயங்கரமாக இருக்குது, டைலாக் டெலிவரி செம்மையாக ஆக்ட் பண்ணுறாரு, கமர்ஷியலாக சூப்பராக இருக்கே அப்படிங்கிற ஒன்று சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு சொல்ல வேண்டிய இப்போ என்கிட்ட ஒரு 2-3 பேர் சொன்னாங்க அன்பே டயானா சூப்பராக இருந்தது பார்த்தீங்களா, டீ நீ ஜமா பார்த்துருக்கியா முதல்ல அப்படின்னு கேட்கணும். ஏன்னா
அந்த ஒரு நெளிவு, அது அந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு ஒரு தைரியத்தை, அந்த மலையில போய் சேதன் சார்கிட்ட பேசும்போது ஒரு தைரியம் ஒன்று வரும். இப்போ நம்மளே உள்ள இருந்து பேசுற மாதிரியான ஒரு ஆர்க் ஒன்று இருக்கும். இன்னைக்கு பாரியோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க சொல்ல முடியும். ஏன்னா ஜமா நான் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நீங்க லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க. பாரி இது 2 இருக்கு. ஆஸ் அ டைரக்டர் அண்ட் ஆக்டர். ஆக்டர் கேட்குறேன். ஆஸ் அன் ஆக்டர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ளூயிட். அவரு செம்ம ஃப்ளூயிடாக இருக்காரு. ஹீஸ் அ பார்ன் ஆக்டர். அவர்கிட்ட இயல்பாகவே அவருக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த ஐ திங்க் அந்த ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ அதனால தான் அவரால் வந்து ஈஸியாக பண்ண முடியுது. அவருக்கு லாங்குவேஜ் ஸ்ட்ராங்கு, பிகாஸ் இஸ் அ ரைட்டர். ஸோ அதனால் வந்து லாங்குவேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, வாய்ஸ் ரொம்ப கிளாரிட்டி அவருக்கு. ஸோ ஐ திங்க் அதுதான் அவர் ரொம்ப ஈஸியாக இருக்கார். ஹி என்ஜாய்ஸ் பீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. ஸோ அதனால் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவரு இஸ் அன் அமேசிங். நீங்கள் ப்ரெஷர் ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா டேரக்டராக இருந்துட்டு இப்போ நார்மலாக ஒரு கேரக்டர் ஓகே, பட் ஜமா மாதிரி கேரக்டர் பண்ணும்போது அங்கேயும் மானிட்டரும் பார்த்துட்டு இங்கேயும் செக் பண்ணும் அப்படிங்கிறது. ஐ திங்க் அது அவருடைய முதல் படம். ஆமாம். ஸோ முதல் படத்தில் அவருக்கு இந்த ப்ரெஷர்லாம் நாங்கள் எங்கேயுமே ஃபீல் பண்ணல. இன்ஃபேக்ட் எங்களுக்கு தான் ப்ரெஷர் இருந்தது. ஏன்னா எங்களை ஓட விட்டுக்கிட்டே இருந்தார். இங்கே ஒரு ஷார்ட்டு வைப்பார், வச்சுன்னே வாங்க அடுத்தது அப்படியே வாங்க கிளம்புங்க அங்கே வைக்கலான்னு. இதுக்கிடையில் மறுபடியும் டக்குன்னு போய் கெட்டப் மாற்றிட்டு அவருதான் ஒரு ஷார்ட் பார்த்துட்டு அவரும் பண்ணுவார். ஸோ அவரெல்லாம் அப்போல்லாம் தூங்கினாரான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அந்த 35-40 நாள் ஷூட்டில் வந்து அவரெல்லாம் தூங்கினாரான்னு கூட எனக்கு தெரியாது. பட் பண்ணாரு. ஆமாம். ஓகே. இப்போது நம்ம பண்ணுறோம், இந்த இண்டஸ்ட்ரி இருக்கவங்களே நம்ம ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறோம். நான் ஆடியன்ஸ் பாராட்டுறது ஒன்று, பட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்க பாராட்டுறது ஐ திங்க் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஆமாம். அது வந்து ரொம்ப ஜென்யூனாக அதை ஃபீல் பண்ணவங்களால அது பண்ண முடியும். அதை தொடர்ந்து வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களே ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு சில படங்கள் நான் பண்ணணுங்கிறது ஆசை, ஆனால் சுற்றி இருக்க சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னை பண்ண விடாமல் அதை நோக்கி என்னை நகர விடுது, அதான் நான் ப்ரொடக்ஷனில் பண்ணுவேன் ஒரு சில படங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு ஸ்டேஜில். அவர் ஜமா பார்த்துட்டு பாரி அவர்கள் சொன்னதை வந்து அவர் ரொம்ப வியந்து சொன்னார். உங்ககிட்ட என்ன சொன்னார் சிவகார்த்திகேயன் சார்? வந்து நாங்கள் அதான் பார்த்துட்டு ஜமா பார்த்துட்டு வர சொல்லியிருந்தார், மீட் பண்ணணும், டீமை மீட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் அவரை போய் சந்திக்கும்போது ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொன்னார். நான் வந்து அவர்கிட்ட தேங்க்யூ சார், நீங்கள் எங்கள் நாடகம் வந்து பார்த்ததுக்கு அப்படின்னு, வந்து பார்த்தீங்க அப்படின்னு. நாடகம் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தாரு. வந்தியத்தேவன் அப்படின்னாரு. 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த நாடகம் அவர். ஓ, வந்தியத்தேவன் அப்படின்னாரு. பொன்னியின் செல்வன் நாடகம் அவர் 2 வாட்டி வந்து பார்த்தாரு. ஓகே ஓகே. அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரு. கட்டி பிடிச்சிட்டு என்னுடைய டைலாக் சொல்கிறார். என்னுடைய டைலாக் சொன்னார். நான் அந்த சீன் ஒரு சீன் ஒன்று நான் எக்ஸிட் ஆகிற மாதிரி எக்ஸிட் ஆகி திரும்பி பார்ப்பேன். அதை செஞ்சு காட்டினார். ஓ, லைவா சேத்தன் சார், பாரி சார் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவரு என்ன பேசுகிறாங்க இவங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு அமேசிங் பர்சன். அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர் மூலிமா ஷூட்டில், மாவீரன் ஷூட்டில் இருக்கும்போது இன்னொரு கோ ஆக்டர் பொன்னியின் செல்வனில் என்னோட நடித்தவர், அவர் அந்த படத்தில் சாரோட நடிக்கிறார். ஓகே. அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு. ஐ திங்க் அந்த முடிப்பு நிறைய வச்சுட்டு அந்த பழனி என்கிட்ட அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு. நீ ரொம்ப நல்லா பண்ணேன்னு சொன்னார் அப்படின்னு. அதுக்கப்புறமா பல மாதங்கள் கழித்து நான் அவரை பார்க்குறேன். அவர் அவ்வளோ அழகாக அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கார். என்னால் அதை மறக்கவே முடியாது. அந்த எவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய ஆள் வந்து அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டு நடித்து காட்டினார். ஸோ அதனால தான் மேபி அவர் அவ்வளோ அந்த உச்சத்தில் கிரவுண்டடாக இருக்கிறதுனால தான் எக்ஸ்ட்ரீம்லி கிரவுண்டடாக இருக்கார். ஓகே சார். இப்போ ஒரு அடுத்த ஒரு 5 to 10 minutes என்னோட ஃபேவரட் பார்ட் பேசலாம்னு நினைக்கிறேன், ட்ராமா ஸ்டேஜஸ். ஏன்னா இப்போ இளங்கோ குமரன் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இன்டர்வியூ பண்ணியிருந்தோம், பிகாஸ் அந்த ரெசார்ட் அதுக்காக பண்ணியிருந்தோம். அப்போ அவரோட ஸ்டேஜோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார். நான் சடனாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது 3 பேருமே ஒன்றா இருந்து ஒரு ஃபோட்டோலாம் பார்த்தேன். நீங்கள், குமரவேல் சார் அண்ட் இளங்கோ குமரன் சார். ஆமாம். ஸோ அந்த பாண்டிங் சம்திங் ஸ்பெஷல். நீங்கள் ஐ திங்க் ஒரு ஃபோட்டோவே போட்டிருக்கீங்க, நீங்கள், குமரன் சார், அப்புறம் பசுபதி சார்னு நினைக்கிறேன். சாரி இஃப் ஐம் ராங், சாரி, பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கீங்க. நான் குமரவேல் சார், பசுபதியோட இருக்கேன், குமரவேல் அண்ணனோட ஒரு இருக்கும், நிறைய போட்டோஸ் இருக்கு. எல்லாம் ஒன்றா நாடகம் தானே பண்ணுவோம் நிறைய. பட் அந்த ஸ்டேஜ் இஸ் சம்திங் என்ன ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு?
அது ஒரு போதை. இப்படி ஒரு போதை. நான் அதுதான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீ ஏன் போய் என்ன நாடகம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன காசு வருது நாடகத்தில், அவ்வளோ டைம் ஏன் பண்ணுற? நானும் கேட்குறேன் சார், என்ன சார்? போதை தான். போதைக்கு எப்படி நீங்கள் பதில் சொல்ல முடியும்? அதுக்கு என்ன விளக்கம் நீங்கள் கொடுக்க முடியும்? ஒரு போதை. ஸ்டேஜில் இருந்து நாங்கள் 1000 பேர் 2000 பேரை பார்த்து அவங்க முன்னாடி நடிக்கும்போது வர்ற ஒரு போதை வேற எங்கேயுமே கிடையாது. நாங்கள் ஒரே ஒரு ஆளுக்கு நடிச்சிருக்கோம். ஒத்தாள் ஒரு ஷோக்கு வந்தார். ஒரே ஒரு ஆடியன்ஸ் தான் பண்ணுறீங்க. நான் ஒரே ஒரு ஆடியன்ஸ் தான். அன்னைக்கு வந்து சரியான மழை, ஃப்ளட்ஸு. இங்கே காலேஜ் ரோட்டில் அலியான்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் பண்ணுறோம். ஃபுல்லாக தண்ணி, ரோடு முழுக்க தண்ணி, இடுப்புக்கு மேலே தண்ணி. ஒருத்தர் வந்துட்டார். ஸோ நாங்கள் அவர்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் ஒருத்தர் தாங்க உங்களுக்கு. அவர் பயந்துட்டார். இல்லை வேண்டாங்க, நான் போகிறேன். இல்லை, நாங்கள் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், தைரியமாக போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் க்ரூ மெம்பர்ஸை ஒரு 3-4 பேரை போய் ஆடிட்டோரியத்துலேயும் உட்கார வச்சு. ஏன்னா அவர் ஒரே ஒரு ஆடியன்ஸ் வந்தார். நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணோம். என் லைஃப்பில் என்னால் மறக்க முடியாத ஷோ அதுதான். இல்லை, அது எல்லாருக்குமே இப்படி தான் இருந்திருக்கும். ஆமாம், எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ 2000 பேருக்கும் ஷோ பண்ணியிருக்கோம். பட் ஆனால் எனக்கு ஞாபகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஞாபகம் இருக்குது அந்த ஒருத்தருக்கு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது தான். அதுதான் நாடகம். ஸோ அந்த இன்னைக்கு எனக்கு அப்ரிசியேஷன் வருது சினிமாவில் ஃபார் வாட் எவர் லிட்டில் தட் ஐ ஹேவ் டன். அது வருதுன்னா அதுக்கு முழுக்க நாடகம் தான் காரணம். அவ்வளோதான் சார், சீரியஸ்லி. அவ்வளோதான். ஒருத்தருக்காக போனதெல்லாம். ஆமாம், ஒருத்தருக்காக. குமரவேலனும் நடிச்சார் இதில். ஹன்ஸ் குமரவேலனும் எல்லாரும் நடிச்சாங்க. ஓ ஆமாம், ஒரே ஒரு ஆளுக்காக. சம்திங். எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். இப்போ இங்கே படங்கள்ல பீக்ல இருப்பாங்க. இப்போ டிசி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஐ திங்க் இன்ஸ்பெக்டர் ரிஷி, ஜமா மாதிரியான படங்கள் நோட்டபிள் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ குமரவேல் சாரும் நல்ல தமிழ் சினிமாவில் முக்கியமான படங்கள். ஐ திங்க் குரங்கு பொம்மை பெர்ஃபார்மன்ஸ்லாம் பெஸ்ட், இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அவர் பண்ணதெல்லாம் எனக்கு நிறைய பேர் அபிமானம் சொல்லுவாங்கன்னா, குரங்கு பொம்மையில் அந்த ஒரு அப்படி இருக்கும் அந்த கேரக்டர். அது பசுபதி சார், அவர் என்னதான் பிஸியாக இருந்தாலும் ட்ராமா ஸ்டேஜ்னு வந்துட்டா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தனியாக கொடுக்குறாரு. இப்போ நான் ஆஃப் கேம்ல உங்ககிட்ட கேட்டேன், தர்ஷனா ஷீ இஸ் எவ்வளோ பெரிய வெல் நோன் ஆக்டர்ஸ் கூட நடிச்சிட்டு இருக்காங்க. பட் ஷீ இஸ் நவ் டூயிங் அவ்வளோ. ஆமாம், அவ பிளேஸ் ரொம்ப பண்ணுறான், நிறைய ஷோஸ் பண்ணுறான். ஷீ இஸ் அன் அமேசிங் சிங்கர், அருமையான பாடகி. அதுக்கு பேசுறது தர்ஷனா அமேசிங், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாடுவா. ஓகே, ஸோ அதுதான். அது அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்னு வந்துட்டா சம்திங் ஸ்பெஷல் இல்லை சார் உங்கள் எல்லாருக்குமே? பசுபதி எதுவுமே, ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு இடம் அது. ஏன்னா ஒருத்தரை நம்பியே ஆகணும் அது. ஏன்னா ஸ்டேஜில் வந்து 4 பேர் நிற்கிறாங்கன்னா 4 பேருக்கும் வந்து அவங்க லைன்ஸ் மட்டும் தெரிஞ்சா பத்தவே பத்தாது, மற்றவங்களோட லைன்ஸ் தெரியணும். ஏன்னா யார் எந்த டைமில் ஏதாவது மறந்துடுவாங்களான்றது நமக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ட்ரஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஆப்போசிட் பர்சன் எல்லா கேரக்டர். ஆமாம், ட்ரஸ்ட்டு. ஒவ்வொரு சக நடிகனையும் முழுக்க நம்பியே ஆகணும். ஸோ அதுதான் பியூட்டி. அது கட்டாயம் இல்லை, அது ஒரு அன்பு. அது பண்ணலன்னா மேஜிக் நடக்காது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுதான் ஸ்டேஜ். எவ்வளோ ஸ்டேஜ் பண்ணிருக்கீங்க சார்? எனக்கு தெரியாதுங்க. நம்பர்ஸாக தெரியாது. 20 வருஷமாக நாடகம் பண்ணிட்டு இருக்கேன். 20 இயர்ஸ். நான் வெறும் இவங்களோட மட்டும்தான் நான் பண்ணுறது. மேஜிக் லேண்டன் அண்ட் பர்ச், ராஜீவ் கிருஷ்ணனுடைய நாடகங்கள், அதுக்கப்புறமா பிரவீன், ஆமாம், அவங்களுடைய நாடகங்கள் மட்டும்தான் நான் ஜென்ரலாக பண்ணுறது. ஓகே, டெல் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பொன்னியின் செல்வன் சார். அது பண்ணும்போது என்ன ஒரு ஃபீல் இருக்கும்? இந்த வந்தியத்தேவன் கேரக்டர் பண்ணும்போது என்ன ஒரு ஃபீல் இருக்கும்? ஏன்னா நான் லைவாக பார்க்கல. நான் மேபி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா பார்க்கலாம். மேபி இனிமேல் இல்லை, அதெல்லாம் மறுபடியும் நாங்கள் அதெல்லாம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். ஏன்னா ஒரே இன்னைக்கும் ஞாபகம், எல்லாருமே இன்னைக்கும் அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களை எல்லாரையுமே மாற்றினதே அந்த நாடகம் தான். எனக்கு வந்து என்னால் நடிக்க முடியும், கேமரா முன்னாடி என்னால் நடிக்க முடியும்ன்ற நம்பிக்கை வந்தது வந்து பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் தான். ஆமாம், அவ்வளோ உழைப்பு, அவ்வளவு உழைப்பு, எல்லாருமே அவ்வளோ உழைச்சோம். இப்போ நாங்கள் பார்ப்போம், அது ஒரு படமாக எடுக்கிறது ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே முடியாத காரியம். ஆனால் எடுத்துட்டாங்க. அதை ஸ்டேஜில் எவ்வளோ நேரம் இருக்கும் சார்? எவ்வளோ? 3 hours and 45 minutes. 3 hours 45 to 3 hours 50 minutes ஓடும் நாடகம். 10 நிமிஷம் இன்டர்வெல், அவ்வளோதான். 10 நிமிஷம் தான் இன்டர்வெல். லைவ் மியூசிக், லைவ் சாங்ஸு,
நாங்கள் எல்லாருமே பாடுவோம். மியூசிக்கு கம்ப்ளீட்டாக லைவ். 90% ஆஃப் த ஷோஸ் வந்து நாங்கள் பண்ணது வந்து ஹவுஸ்ஃபுல் தான். ஹவுஸ்ஃபுல் கம்மியாக இருக்கும் அப்படின்னா 80%. சில ஷோஸ் மட்டும் 80%, 85%. கம்மியே 80%. கம்மியே 80-85% தான். நான் சொல்றது 90% ஆஃப் த ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல் தான். ஓகே ஓகே ஓகே. ஹவுஸ்ஃபுல் தான். வயசானவங்கலாம் வந்து உட்காந்து 4 மணி நேரம் நாடகம் பார்த்துட்டு வந்து என் வலி, கால் வலியெல்லாம் நான் மறந்து நான் உட்காந்து பார்த்தேன். அதுதான் பெரிய பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். அதெல்லாம் தான் நாங்கள் வலியே எனக்கு கால் வலி வந்து பற்றி மறந்து நான் உட்காந்து பார்த்தேன் அப்படின்லாம் சொன்னவங்க இருக்காங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. ஒன்ஸ் தான், லைஃப் டைம். அதெல்லாம் ஒன்ஸ் தான். ஓகே சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஐ திங்க் இப்போ பண்ணிட்டு இருக்க ஸ்டேஜ் ஒன்று இடையில தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இதை நான் லைவாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நான் புக் பண்ணிட்டு நான் வரேன், அங்கே சந்திப்பாங்க. ஸோ தேங்க்யூ சார். நீங்கள் சொன்னீங்க ஆஃப்டர் டிசி நீங்கள் சொன்னீங்க, கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஒன்று, ஒரு பாத்வே ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ எஸ், அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படியே ஜேர்னி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சைட்லேருந்து வாழ்த்துக்கிறோம் சார். தேங்க்யூ வெரி மச். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. கிரியாஸின் கிராண்ட் ஃப்ரீடம் சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ்